பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மாணவர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி கீர்த்திரதன் அவர்கள், பாட்டாளி மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் தம்பி விஜயராசா அவர்கள், பாட்டாளி சங்கத்தின் மாநில செயலாளர்கள் தம்பி ஜானகிராமன் அவர்கள், தம்பி பாலு அவர்கள், தம்பி விஷ்ணு அவர்கள், தம்பி ரஞ்சித் குமார் அவர்கள், தம்பி சங்கர் அவர்கள், தம்பி ராகுல் அவர்கள், தம்பி செல்வேந்திரன் அவர்கள், தம்பி சத்ரியன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஜெயராமன் அவர்கள், மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள், பசுமை தாயகத்தின் ஐநா கண்ணன் அவர்கள், மாவட்ட தலைவர் கருப்புசாமி அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் JM சேகர் அவர்கள், பாட்டாளி மாணவர் சங்கத்தின் மாநில துணை செயலாளர்கள் தம்பி அரவிந்த் அவர்கள், தம்பி AC மணி அவர்கள், தம்பி செல்வ மணிகண்டன் அவர்கள், தம்பி மோகன்ராஸ் அவர்கள், தம்பி கோகுல கண்ணன் அவர்கள், தம்பி அருண்குமார் அவர்கள், தம்பி சங்கீத் ரணியன் அவர்கள், தம்பி ராகுல் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு அதே போன்று தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் எங்களால் நடக்கும், எங்களால் மட்டும் நடக்கும் என்று உறுதியோடு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மாணவர் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை அத்துணை நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநில பொதுக்குழு நல்ல தீர்மானங்களை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய அத்துணை தம்பிகளும் சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு சொன்னார்கள். இந்த மாநில பொதுக்குழு இன்று கூட்டிய முக்கிய காரணம், பாட்டாளி மாணவர் சங்கம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் குறிப்பாக மாணவிகள் அதிக அளவில் எண்ணிக்கைகளை சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டில் தேர்தல். இந்த தேர்தல் என்பது ஒரு மாநிலத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மாநிலத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில அரசுகளை நியமனம் செய்கின்ற அந்த தேர்தல், தேர்வு செய்கின்ற அந்த தேர்தல். அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு ஒரு மிக முக்கிய வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், நாம் மாணவர்கள் என்று சொன்னால் மாணவிகள் மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து, ஆண்கள் பெண்களை சேர்த்து தான் மாணவர்கள் நான் சொல்றேன். மாணவர்கள் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், அடித்தளம். மாணவர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு, நாம் அடுத்த இளைஞர்களாக, நாட்டின் வளர்ச்சிக்காக இவர்கள் தான் அங்கே அடித்தளமாக இருப்பது. ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சி, வளர்ந்த நாடுகளுடைய முதுகெலும்பு மாணவர்கள். அதே போன்று இந்தியாவினுடைய முதுகெலும்பு உங்களை போன்ற மாணவர்கள். நீங்கள் எல்லாம் மாணவர் சங்கத்தின் தலைவர்கள். நீங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டு. குறிப்பாக பாட்டாளி மாணவர் சங்கம் என்றால் மற்ற கட்சியில் உள்ள மாணவர் சங்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த அளவுல நீங்கள் எல்லாமே, நீங்க ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். காரணம், உங்களுக்கு அத்துணை பேருக்கும் நீங்கள் எல்லாம் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லீடர்ஸ் பை யோர் செல்ஸ். அதனால்தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இந்த களம் என்பது மிக முக்கியமானது. அதுவும் இப்போ இருக்கின்ற களம் என்றால் நான் சொல்வது அரசியல் களம். மாணவர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது ஏதோ அரசியல்வாதி மட்டும் கிடையாது. அரசியல் என்பது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை. நீங்க காலையில எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அது அரசியல். காலையில எழுந்துக்கிறதுல உங்க வீட்டை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள், எழுந்து நீங்க போய் ஸ்கூலுக்கு போறது, பஸ்ல போறது, இல்ல பள்ளிக்கூடம் போய் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, பள்ளிக்கூடம் கட்டமைப்புகள் இருக்கிறதா,
திருப்பி நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, உங்க வீட்டு கரண்ட் பில் கட்டுறதுல இருந்து, நீங்க டிவி பார்க்கறதுல இருந்து, உங்க வீட்டினுடைய அந்த தான். அதனால அரசியல்வாதிகளும் தனியா கிடையாது. எல்லாமே தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்களும் அரசியலில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இதை மாற்றி அமைப்பதுதான் ஒரு நல்ல தலைமை, நல்ல ஒரு இயக்கம், நல்ல கட்சி. அதை மாற்ற துடித்து கொண்டிருப்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் நமக்கு சரியான முறையில வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொள்கைகளை, நம்முடைய செயல் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். மக்களுக்கும் இன்னைக்கு தெளிவு வரணும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அரசியல் தமிழ்நாட்டில் இருந்தது, இப்ப நம்ம மாறிட்டு வரோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 விழுக்காடு மக்கள் தான் படித்த மக்கள் வாக்களித்தார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மக்கள் படித்த மக்கள் வாக்களிக்கிறார்கள். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மக்கள் படித்தவர்கள். அதெல்லாம் மாறிட்டு வருது. அதற்கேற்ப அரசியல் மாற்றங்கள், கொள்கைகளை நம்ம கொண்டு வரணும். நிறைய தீர்மானங்கள் நம்ம போட்டோம். தீர்மானங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த தீர்மானங்கள் போட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அரசியல தலைகீழா பேசலாம், கரைச்சி குடிச்சிடலாம். அவ்வளோ தெளிவான தீர்மானங்கள் உங்களுக்கு போட்டிருக்கு. இந்த தீர்மானங்கள் எல்லாமே மாணவர்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானங்கள், இளைஞர்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானம், பெண்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானங்கள். அவர்களுக்கு விடிவு இந்த தீர்மானம் மூலமாக. அத்துணை பிரச்சனைகளையும் இந்த தீர்மானங்களாக நாங்க போட்டிருக்கிறோம். அதுவும் இப்ப இருக்கிற திமுக அரசு, அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16 தேர்தல் நடைபெற்றது, சட்டமன்ற தேர்தல். இது அதுல 12 முதலமைச்சர்கள் தேர்வு செஞ்சிருக்கிறார் இதுக்கு முன்பு. இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான ஒரு முதலமைச்சர் பேர் எடுத்திருக்கிறார் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம். அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளவு அதிகாரி, எவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கையெழுத்துக்கள், பவர்ஃபுல் போஸ்ட், ஒரு சிஎம் போஸ்ட். ஆனா அந்த போஸ்ட வச்சுக்கிட்டு அந்த குடும்பம், திமுக குடும்பம் மட்டும் சம்பாரிச்சு கொள்ளடிச்சு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். டீசென்டா நான் சொல்ல மாட்டேன், தூக்கி எறியணும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, களத்துல அவ்வளவு பேர் கோபத்தில் இருக்கிறாங்க. தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சா இன்னும் திரும்பி வரவே கூடாது. அடுத்து நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அவர்களுக்கு திறமை கிடையாது, தகுதி கிடையாது, நேர்மை கிடையாது. திறமைனா என்ன, என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும், அடிப்படை கல்விக்கு என்ன செய்யணும். கல்வி பத்தி எவ்வளவு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் செய்யலாம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தா 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இந்த அரசு பள்ளிக்கூடத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா படிச்சாங்க, எத்தனை மாணவர்கள் தெரியுமா படிச்சாங்க? 75 லட்சம் பேர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட அப்போ 10,000 தனியார் பள்ளிக்கூடங்கள், இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள். அப்போ தனியார் பள்ளிக்கூடம் எத்தனை மாணவர்கள் படிச்சாங்கன்னா 35 லட்சம் பேர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு தலைகீழ மாறி இருக்கு. 10 ஆண்டுகள் இல்ல, இன்னைக்கு 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 45 லட்சம் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ எவ்வளவு இருந்து 75 லட்சம் இருந்தது 10 ஆண்டுகள் இல்ல. இன்னைக்கு 75 லட்சத்துல இருந்து 45 லட்சம் பிள்ளைங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள படிக்கிறாங்க. 30 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க 10 வருஷத்துல. தனியார் பள்ளிக்கூடம் இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 35 லட்சம் பிள்ளைங்க, இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க.
இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், ஒரு மாநிலத்திற்கு செய்கின்ற துரோகம் இது. அரசு பள்ளிக்கூடங்கள், இலவச கல்வி, தரமான கல்வி கொடுக்கணும். இது அரசினுடைய வேலை. அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஒரு அரசு தரமான இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா இந்த திமுக அரசு அதை பத்தி எந்த ஒரு அக்கறை இல்லாத, அரசு பள்ளிக்கூடம்னா என்ன? கிராமத்துல விவசாயியின் மகன், கூலி தொழிலாளர் மகன், பாட்டாளி மகன் மகள்கள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுது சூழல் இன்னைக்கு. தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கட்டணம் கட்ட முடியுமா? முடியாது. அதனால என்ன, எதுல கவனம் செலுத்தணும்? ஒரு நல்ல அரசு அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னையா, எதுக்கியா தூங்கிட்டு இருக்கிறீங்க? தூங்குற போன்று ஏன் நடிக்கிறீங்க? இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த 30 மாவட்டம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது, வருவாய் மாவட்டங்கள். அதுல 30 மாவட்டத்துல 208 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த படுபாவைங்க. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு அவங்களுக்கெல்லாம். எதுக்கே அவங்களுக்கெல்லாம் நிர்வாகம்? எதுக்கே அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்? எதுக்கு உங்களுக்கு கல்வி அமைச்சர் பதவிகள் வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசு பள்ளிக்கூடத்தை மூடறதுக்காக நீ எல்லாம் பொறுப்புல இருக்கிற. உங்களுக்கு எல்லாம் தகுதி திறமை போங்க, ஓடி போங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். கட்டிட்டு போகலாம், கட்டிடம் கட்டிட்டு போலாம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல நம்பிக்கையா படிக்கிற மாணவர்கள், நம்பிக்கையா அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரணும். உருவாக்குறது எவ்வளவு சிரமம். கர்ம வீரர் காமராசர் அவர்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தார்? 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனா இந்த துரோகிகள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு செய்கிறாங்க. இவங்க எல்லாம் காசுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க இவங்க காசுக்காக. நல்ல நிலை. அவள ஆட்சியை பற்றி கேவலம் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு உதாரண ஆட்சி ஆட்சி மாற்றம் யாரால? உங்களை போன்ற மாணவர்களால் வந்தது. அதற்கு முந்தைய ஆண்டுல நேபாளில் ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அதுக்கு முந்தைய ஆண்டு இலங்கையில ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சியே மாற்றக்கூடிய தகுதி திறமை உள்ளவர்கள் மாணவர்கள். தமிழ்நாட்டில் முடியாதா? உறுதியா முடியும், உங்களால முடியும். அது அவசியமா நீங்க செய்யணும், உங்களுடைய எதிர்காலத்தை கருதி. All the students should be selfish. Selfish என்ன? சுயநலமா இருங்க மாணவர்கள். ஏன் சுயநலமா கேட்கிறேன்? உங்களுக்கு நல்லாட்சி வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த சுயநலம் ஒவ்வொரு மாணவருக்கும் வரணும். இப்படி தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஊழல் ஆட்சி, ஆராயாட்சி, கஞ்சா ஆட்சி, வெற்று ஆட்சி, விளம்பரம் ஆட்சி, பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன நடக்குதுன்னு தெரியல, படிச்சுட்டு இருக்கிறார். இதே தமிழ்நாட்டில் இதே திமுக 1967 எப்படி ஆட்சிக்கு வந்தது? உங்களை போன்ற மாணவர்களால் தான் ஆட்சிக்கு வந்தது. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணாங்க? 64, 65 என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? அப்போ மொழிப்போர், 2வது மொழிப்போர் மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக நடத்தல, மாணவர்கள் நடத்தினாங்க.
திமுக அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். எப்பயுமே ஒட்டுவானுங்களே ஸ்டிக்கர், வேற யாரோ பண்ணது, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினது. திமுக மாணவர்கள் தன்னந்தனியா சுயம்பாக அவர்கள் பொங்கி எழுந்து இரண்டாவது மொழிப்போர் தமிழுக்காக, நம் தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, கலவரம் நடந்தது, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது. இதை திமுக காரன் பயன்படுத்திக்கிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் சொல்லி 67 ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள், பெரிய மாநில சிறிய மாநிலங்கள், அது வேற யூனியன் டெரிட்டரியில 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்துல தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெக்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெக்கக்கேடு, வெக்கப்படணும். நம்ம கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரா மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசால ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்துல வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மற்ற மாநிலங்களை ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தாய்மொழி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம, ஏன் தமிழ் ஒரு பாடமா படிக்காம கூட பட்டம் என்ன PhD வாங்கலாம். ஆனா தமிழை வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்த திமுக. என்ன பண்ணீங்க தமிழுக்கு? மேடையில பேசினா போதுமா? கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாய பாடமா கூட இல்லை. ஆனா தமிழ் எங்கள் மூச்சு, உயிர் மூச்சு. வாயில வருது அசிங்கமா. மேடைக்கு பேசுறது எவ்வளவு மோசடி. 20 ஆண்டுகள் முன்பு வழக்கு போட்டு சட்டம் வந்தது. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். அதுக்கு அப்போ கலைஞர் அவர்களை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. 10 ஆண்டுகளில் 10வது தேர்வுல தமிழ் கட்டாயமா ஒரு பாடம். அந்த 10 ஆண்டுகள் முடிந்தவுடனே அப்புறம் வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு 20 ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாயமா பாடமா கொண்டு வரணும்னு ஒரு வழக்கு 20 ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஓடுறீங்க. உங்களுக்கு ஊழல் பிரச்சனைனா உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கிட்டு வரீங்க. மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்குற. டாஸ்மார்க் ஊழலுக்காக நீங்க இங்க வழக்கு தொடர்ந்தா உடனே உச்ச நீதிமன்றம் வாங்கிட்டு ஸ்டே வாங்குறீங்க. ஏன் இந்த தமிழ் ஒரு கட்டாய பாடமா கொண்டு வரதுக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிற வழக்கு 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்க வழக்கு ஏன் கொண்டு வர முடியல? உன்னால ஏன் முடியல? உனக்கு மனசு இல்ல, தெரியல, உணர்வு கிடையாது. நம்ம மொழியை பத்தி மக்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ் அதாவது பள்ளிகளில் தமிழ் ஒரு பயிற்று மொழியாக கொண்டு வரணும்னு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கு. அந்த வழக்கு இன்னும் பெரிய வழக்கு. 25 ஆண்டு காலமா உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. அப்போ இவங்கெல்லாம் தமிழை பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. திமுக தமிழை பத்தி எங்கேயாவது யாராவது பேசணும்னா தட்டி கேட்கணும். நீங்கெல்லாம் யோ அமைதியா ஏரியான்னு சொல்லணும். உங்களுக்கு பேசுறதுக்கு, தமிழை பத்தி பேசுறது கூட தகுதி இல்லாதவங்க நீங்கள். தமிழ் வச்சுட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பாடுந்த தேர்தலில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வாரத்திலே நீட்டு தேர்வை நாங்க ஒழிப்போம். முதல் வாரத்துல முதல் நாள்ல
அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒருத்தர் சொன்னார். இப்பதான் அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறார். கேட்டு வாங்க, என்ன ரகசியம்? தெருவாவே பிரச்சாரம் பண்ண. நீட்டு தேர்வால இன்னைக்கு 50 மாணவர்கள் மாணவிகள் இறந்திருக்கிறார்கள், உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். 50 பேர் தமிழ்நாட்டில். நீட்டு தேர்வு வேண்டாம், அவசியமற்றது. நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, தேவையில்லாது. ஆனா அப்படி ஒரு பொய்யை எதுக்கியா சொன்னது? உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு தான் அதுல முடிவு பண்ணணும் தெரியும். இப்ப எதுக்கு பொய்ய சொன்ன? இதே பொய்யத்தானே எத்தனை முறை சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிட்டு வர. உங்களால முடியல முடியலன்னு சொல்லிட்டு போ. நாங்க நகை கடன் ரத்து பண்ணுவோம், உழவர் கடன் ரத்து பண்ணுவோம். எவ்வளவு ஒரு துரோகம் செஞ்சிருக்கு திமுக. கல்வி கடன் கிட்டத்தட்ட 20,000 கோடி கல்வி கடன், அதுல 10,000 கோடி தான் இருக்கு. அதுல எலிஜிபிள் பார்த்தா 5,000 கோடி. உனக்கு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு நீ 5,000 ரூபாய் கொடுத்த? இப்போ எலெக்ஷனுக்காக உங்க காசை கொடுத்த, அதுவும் கடன் வாங்கி. அந்த கடன் யாரு கட்டுறது? நம்ம தான் கட்டணும். ஒவ்வொருத்தவங்க மேல உங்க தலையில 1,20,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. 1,20,000 ரூபாய் கடன். யாரு கட்ட போறீங்க? நீங்க தான் கட்ட போறீங்க. திமுக கட்ட போறது கிடையாது. எப்படி நீங்க கட்டுவீங்க? உங்க கரண்ட் பில்லு ஏத்துவாங்க, உங்க வீட்டு வரி ஏத்துவாங்க, உங்க குடிநீர் வரி ஏத்துவாங்க, உங்க பால் கட்டணம் ஏத்துவாங்க, உங்க போக்குவரத்து ஏத்துவாங்க, சொத்து வரி ஏத்துவாங்க. இதெல்லாம் தான் நீங்க அந்த கடனை கட்ட போறீங்க. 5,000 ரூபாய் ஏன் போன வருஷம் கொடுக்கல? ஏன் அந்த முந்தின வருஷம் கொடுக்கல? போன வருஷம் ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல? இந்த வருஷம் பொங்கலுக்கு 3,000 ரூபாய், போன வருஷம் பொங்கலுக்கு 3 நாமம். 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு போய் பார்த்தா போராடிட்டு இருக்காங்க, தெருவில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம், இவ்வளவு வருஷமா போராடிட்டு இருக்காங்க, எவ்வளவு மாசமா போராடிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு நான் போய் பேசினா, ஐயா எங்களுக்கு வர்றது 6,500 ரூபாய் 7,000 ரூபாய். நாங்க வீட்டு வாடகை கொடுப்போமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைப்போமா? நாங்க சாப்பிடுவோமா? எங்க குழந்தைங்களுக்கு பாலை கொடுப்போமா? என்னையா நாங்க செய்ய முடியும் 7,000 ரூபாயில? நாங்க உழைக்கிறோம். அரசு கிட்ட கேட்டா எங்ககிட்ட பணம் இல்லை. என்ன சொல்லுறாங்க? திமுகல நிதி கிடையாதான், சத்துணவு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்லையா? துப்புரவு பணியாளர்கள் நாங்க இல்லைன்னா தமிழ்நாடு சென்னையில நாரிடும். நாங்க தான் அந்த குப்பையை, நீங்க போடுற குப்பையெல்லாம் நாங்க தான் பொறுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இன்னும் கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி, நிரந்தர ஊதியம். திமுக என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட நிதி இல்ல. மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எங்க உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். எங்க கோரிக்கை என்ன? மத்திய அரசு அங்க ஊதியம், மத்திய அரசு மருத்துவர்கள் என்ன ஊதியம் கிடைக்குதோ எங்களுக்கும் அது வேணும். நியாயமான கோரிக்கை. செவிலியர்கள் கொரோனா காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு பேர் நாங்க உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செஞ்சோம் மக்களுக்கு. எவ்வளவு பேர் இறந்தாங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் இறந்தாங்க. மருத்துவர்களை விட செவிலியர்கள் தான் அதிகமா வேலை செய்யறாங்க. செவிலியர்கள்லாம் காலையில 7 மணிக்கு வந்துடணும், சாயங்காலம் 7 மணிக்கு தான் போக முடியும். நர்ஸ் மருத்துவர்கள் 9 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு எல்லாம் போயிடுவாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட நிதி இல்லை. இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க கோரிக்கை என்ன? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன கோரிக்கை? சமநிலை ஊதியம், சமநிலை விலை.
தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? எங்களுக்கு நிதி இல்ல. அப்போ இவ்வளோ உழைக்கின்ற வர்க்கம் மக்களுக்காக பணியாற்றி கொண்டு, உழைத்து கொண்டு, உயிரை மாய்த்து கொண்டு, உயிரை பணைய வைத்து மக்களுக்காக வேலை செய்கின்ற, பணியாற்றுகின்ற இவ்வளோ அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அதுக்கெல்லாம் திமுக கிட்ட பணம் இல்லையா, அரசு கிட்ட பணம் இல்லையா, நிதி கிடையாது. ஆனா தேர்தலுக்காக உங்களுக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் உங்களுக்கு நிதி கிடைக்குது. எங்கிருந்து வந்தது அந்த நிதி? அதுவும் முன்பணமா. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறது நாங்க முன்கூட்டியே கொடுத்துடுவோம். ஏன்னா யாராவது நீதிமன்றம் போய் அதை தடுத்து நிறுத்திடுவாங்களாம். அட பாருங்கடா, ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னா தேர்தல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த திட்டம் தொடரும். யாரும் நிறுத்த முடியாது. யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. யாரும் கோர்ட்டுக்கு போறது கிடையாது. இப்படி ஒரு பொய்யை சொல்லி அடுத்த மாசம் கிடைக்காது அவங்களுக்கு. அதுவும் சொல்லிவிடுங்க பெண்கள் கிட்ட. ஏமா 5000 முடிஞ்சு போச்சு இல்ல, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அதுக்கு அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது. அதுவும் கோடை காலத்துல 2000 ரூபாய் முன்பணம் கொடுக்குறாங்களா? ஏன் போன வருஷம் கோடை வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடையே வரலையா? இவ்வளோ ஒரு மோசடி 420 ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. இவ்வளோ மோசடி, இவ்வளோ பொய், இவ்வளோ பித்தலாட்டம் செய்கின்ற ஒரு ஆட்சி திமுக. அதனால்தான் அவ்வளோ கோபத்துல உணர்வு பூர்வமா இந்த 100 நாள் நடைபயணம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு பகுதிக்காக நான் வந்த நான் 38 மாவட்டத்துல கிட்டத்தட்ட 34 மாவட்டத்துக்கு நான் போனேன். எதுக்கு போனேன்? மக்களை திரட்டி, மக்களுடைய உரிமைகள், பெண்களே எழுங்கள், வாருங்கள், போராடுங்கள், புரட்சி செய்யுங்கள், மாணவர்களை, இளைஞர்களை புரட்சி செய்யுங்கள், வீதிக்கு வாருங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள், மாணவர்களை, இளைஞர்களை வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி. ஒரு முதலமைச்சர், ஒரு 3-4 அதிகாரிகள் வைத்துதான் அரசாங்கம் நடக்குது, அவ்வளவுதான். ஒரு 4 வியாபாரிகளை கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. வியாபாரிகள்லாம் யாரு? அமைச்சர்கள் போர்வையில வியாபாரிகள் 4 பேர் அமைச்சர்கள். அவங்க வியாபாரிகள் நான் சொல்லுவேன், அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் நாசப்படுத்தி கொண்டு அல்ல. நம்பர் 1 யாருன்னா எத்திராஜு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. இருக்குது, நிறைய இருக்குது. இப்ப வச்சிருக்கிறோம். அவருக்கு இந்த சமுதாயம் பார்த்தாலே அப்படி வைத்தறிச்சல். பேசுறதே பாரு, ஸ்கூல் பாய்ஸ் பார்த்தா காமிப்போம் யாரு நம்ம ஸ்கூல் பாய்ஸ் காமிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம கட்சிக்கு உள்ள இருக்கிற இந்த சூழல், இந்த குழப்பங்கள் காரணமே திமுக. திமுகவுடைய கைகூலிகள் தான் ஐயா சுத்தி இருக்கிறாங்க. சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு அதிகமாக பலம் பெற்றிருக்கிறது நம் கட்சி. பலமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது. இந்த ஒரு காரணம் போதும் திமுக வீட்டுக்கு அனுப்புவது. இந்த ஒரு காரணம் போதும். பார்த்துக்கலாம், நானும் தயாரா இருக்கிறேன். உறுதியாக ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆனால்தான் நாம் நல்ல கூட்டணிக்கு நாம் சென்றிருக்கின்றோம். நீங்கள் விரும்பிய கூட்டணிக்கு நாம் சென்றிருக்கின்றோம். வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி. உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். இந்த 2 மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. திமுக சிங்கிள் டிஜிட்ல வரும். சிங்கிள் டிஜிட்ல வரும் திமுக. 1991 திமுக நடந்ததுதான் இப்ப நடக்க போகுது. அப்போ 1 ஜெயிச்சாங்க, கலைஞர் மட்டும் ஜெயிச்சார் 91. அதே நிலைமை தான் இப்ப வரப்போகுது. பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம். வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். 5.5 லட்சம்.
யாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. நேத்து சொல்றார், வேலை வாய்ப்பை இவர் கொடுக்கிறாராம், ஒரு 30,000 பேருக்கு கொடுத்தார். மொத்தம் பார்த்தா 94,000 பேருக்கு கொடுத்திருக்காங்க, வேலை கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டு காலத்துல வெறும் 94,000 பேருக்கு அரசு வேலைகள். எல்லா துறைகளிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் சேர்த்துதான் நான் சொல்றேன். இது நான் சொல்லல, திமுக அரசு சொன்னது. ஆனா சத்தியம் கொடுத்தது 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் நான் கொடுப்போம். கொடுத்தது 94,000. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன துரோகி திமுகவே, என்னாச்சு உன் சட்டம்? இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீ செஞ்சது. இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள். எவ்வளவு பேர் தெரியுமா வேலை இல்லை இன்னைக்கு? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. யார் காரணம்? இந்த துரோகி திமுக தான் காரணம். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி செஞ்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சத்தியத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சத்தியம் நான் கேட்கிறேன். 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றியது வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றியது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அதுலயும் ஒரு 420 தான் பண்ணிருக்கிறாங்க. ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 5,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆயிடுச்சு, பிப்ரவரி ஆயிடுச்சு. அப்போ இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அதாவது இப்போ கடைசி காலம் இன்னொரு 2 வாரம் தான். 2 வாரத்துல முடிஞ்சு போச்சு திமுக. இப்ப நேத்து பார்த்தா 50 கல் குவாரிகளுக்கு அனுமதியா. கல் குவாரிகள், கிரஷர், கனிம வளம். என்னங்கயா இன்னும் 2 வாரத்துல முடிய போகுது, இப்ப என்னங்க அனுமதி கொடுக்கிற? மணல் குவாரிக்கு இப்ப அனுமதி கொடுக்கிறாங்க. கடைசியில ஏதோ கொள்ளடிச்சிட்டு போகணும்னு முடிவு ஆயிடுச்சு அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக இனி வரப்போறது இல்ல, இருக்கிறப்ப கொள்ளடிச்சிட்டு போயிடணும்னு அந்த முடிவு வந்துட்டாங்க. அது கடந்த 16 நாள்ல 12 நாள்ல கடந்த 12 நாள்ல 16,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அரசு வேலைகள். 4,385 வேலைகள். பேருக்குன்னு இந்த 5 ஆண்டு காலத்துல பேருக்குன்னு ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூட்டினாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன திறந்தாங்க தெரியுமா? மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள்னா என்ன? கிளப். அங்க குடிக்கிறது மட்டும் இல்ல, சீட்டாடலாம், சூதாட்டம் பண்ணலாம், குடிக்கலாம், என்ன வேணா கும்மால் அடி. இத 1000 மணமகிழ் மன்றங்கள் திறந்திருக்கிறாங்க. 1000. அதுல கிட்டத்தட்ட 1,500 கோடி அவங்களுக்கு லஞ்சம் வாங்கி திறந்திருக்கிறாங்க. எவ்வளவு இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறாங்களோ அவ்வளவு நல்லது தமிழ்நாட்டுக்கு. இவங்களுக்கு எந்த டீசென்சி கிடையாது, தமிழ் மக்களை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது. அதனால்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆபத்து. திமுகனா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அண்ணா அவர்கள் திமுக தொடங்கிய காரணம் வேறு. அண்ணா அவர்கள் போன்ற ஒரு நேர்மையான முதலமைச்சர் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. காமராசர் அவர்கள், அண்ணா அவர்களும் மிக சிறந்த நிர்வாகிகள். ஆனால் அதுக்கு பிறகுதான் வந்தது பாரு அழிவு. தமிழ்நாட்டுக்கு அழிவு. திமுகவில் அவங்க ஓஹோன்னு இருக்கிறான், கொள்ள அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு ஆண்டியாக, குடிகாரனாக, கஞ்சாவின் அடிமையாக, போதை பொருட்கள் எங்க அதிகமா இன்னைக்கு போதை பொருட்கள் விற்கிறாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க சில பேர் நினைச்சுக்கிறாங்க போதை பொருட்கள்லாம் கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறான். கஞ்சாவை விட
கொடுமையான கொடூரமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்களிலும் வித்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. காக்கேன், ஹெராயின் சொல்லுவாங்க, LSD, ஃபென்டனைல், மெத்தைலாம்ஃபெட்டமைன், இதெல்லாம் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல கிடைக்குது. இப்பெல்லாம் கிராமத்துல போனா அந்த பையனை பார்த்தாலே தெரியுது. மதுவும் ஒரு பக்கம் குடிக்கிறான், அது குடிக்கிறதுக்கு பணம் எல்லாம் இதுல போய் போடுறான். அவனுக்கு அந்த போதையில அவன் மிருகமா மாறிடுறான். என்ன நடக்கிறான்னு தெரியல. அதனால்தான் அடிக்கிறான், கட்டை எடுத்து மண்டையை அடிக்கிறான். அவன் சாதாரணமா இருந்தானா மண்டையை அடிச்சு கொலை பண்ணுவானா? அவனுக்கு எப்படி, அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. 4 பசங்க சேர்ந்து ஒருத்தனும் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒழுங்கா இருந்தானே அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. 8 வயசு குழந்தைய 10 வயசு 12 வயசு பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவிலே அதிக தமிழ்நாட்டில் தான். எவ்வளவு பெரிய மாநிலம், எவ்வளவு அமைதியான மாநிலம், எவ்வளவு நல்ல மாநிலமா இருந்தது. இவங்க வந்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க, கலாச்சாரம் சீரழிவு. காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா? போதை பொருள் விற்க முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், ஒருத்தவன் போய் கஞ்சா வாங்குறான், ஒருத்தவன் இல்ல நிறைய பேர் வாங்குறாங்கன்னா அப்ப போலீஸுக்கு தெரியாதா அவன் விற்கிறவன? வாங்குறவனுக்கு தெரியுது, ஆனா அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்ட போலீஸுக்கு தெரியாதா அவன் விற்கிறான்? தெரியாதா? சாதாரணமா தெரிய போகுது. அப்ப ஏன் அது தவிர்க்க முடியல, தடுக்க முடியல? ஏன்னா விற்கிறதே திமுக அல்ல. சில நேர்மையான காவல்துறை இருக்கிறாங்க, அவங்க பிடிச்சி கிடிச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா கூட உடனே போன் வரும். நான் பகுதி பேசுறேன், தொகுதி பேசுறேன், ஒன்றியம் பேசுறேன், மாவட்டம் பேசுறேன், ஏன் ஆளையா விட்டுடுயா, சாயங்காலம் வந்து ஒன்னு பாக்குறேன். எல்லாம் நடக்குது. ஆனால் தான் கேட்கிறேன் நான், எனக்கு இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது. எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு மோசமான இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். தலைமுறை, இந்த ஜெனரேஷன் ஏதோ சும்மா ஒருத்தன் 2 பேர், ஒரு 1000 2000 பேர் இல்ல, லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான இளைஞர்களை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அப்புறப்படுத்தணும், துரத்தி அடியுங்கள். இது அவசியமானது. இந்த மர துரத்தி நீங்க அடிக்கலன்னா அடுத்த இந்த தலைமுறை போயிடுச்சு, அடுத்த தலைமுறையும் போயிடும். அதுதான் என்னுடைய ஆதங்கம், எனக்கு வலி, அதான் வலி. ஒவ்வொரு ஊரா நான் போய் பார்த்துட்டு தான் வரேன். இப்படி ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு தெரியல. விளம்பரம் நாங்க 50 லட்சம் பேருக்கு நாங்க தனியார்ல வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னோம். எத்தனை பேர் வேலை கொடுத்தாங்க? அதுல ஒரு பொய். அந்த புத்தகம் எல்லாம் நான் போட்ட புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? திமுகவின் பொய் முதலீடு. இன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர், 12,16,000 கோடி முதலீடு வந்துடுச்சு தமிழ்நாட்டில், தனியார் முதலீடு வந்துடுச்சுன்னு. அதை எடுத்து பார்த்தா இவங்க அமைச்சரவையில, திமுக அமைச்சரவையில 5 ஆண்டு காலம் தொழிற்சாலைகளுக்கு ஒப்புதல் அளித்ததே 1,90,000 கோடி. ஒப்புதல் அளித்ததே 1,90,000 கோடிக்கு தான் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதுல முதலீடு வந்தது 1 லட்சம் கோடிக்கு தான். ஆனா சொல்றது 12,4 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்துடுச்சு, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து பாருங்க. அவர் பேர் தான் மு க ஸ்டாலின். இன்னொரு பொய்ய சொல்றார்.
இது சாதாரண பொய் கிடையாதுயா. இது துரோகத்துல, அதாவது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். இது ஸ்டாலின் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறார். அப்போ கர்நாடகா என்ன ஜப்பான்ல இருக்குது? தெலுங்கானா எந்த நாட்டுல இருக்கு? பீகார் எந்த நாட்டுல இருக்கு? ஒரிசா எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பொருந்த சட்டம் அந்த மாநிலத்துக்கும் பொருந்தது, அந்த மாநிலம் பொருந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. நடத்தி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, சமூக திட்டங்கள் நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறாங்க, கடனை கொடுத்திருக்கிறாங்க, வீடை கட்டி கொடுத்திருக்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் பொருந்தாது சொல்ற. மாநில அரசுக்கு உரிமையே கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்றோம், நாங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் திருப்பி திருப்பி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும். கர்நாடகா உயர்நீதிமன்றமே தெளிவுபடுத்திடுச்சு. 4 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா என்னன்னு, மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றமே தீர்ப்பே வழங்கி இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசுகளும் கணக்கெடுப்பு நடத்தலாம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும்? ஆனாலும் எங்களுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும், அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதனால தமிழ்நாட்டுள்ள சமூக நீதி, தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பிறகு சமூக நீதியை 15-20 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி போச்சுட்டாங்க சமூக நீதி. இன்னைக்கு யாராவது திமுக காரன் சமூக நீதி பத்தி பேசினா என்ன வேணா கேட்டுக்கோங்க, என்ன வேணா கேட்கலாம், கெட்ட வார்த்தை பேசாத. ஏன்னா சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய விரோதி மட்டுமில்ல, சமூக நீதியோட துரோகி. இது போன்ற எந்த அரசும் தமிழ்நாட்டில் துரோகம் செஞ்சது கிடையாது. இதெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். என் தம்பிங்க எல்லாம் மக்கள் கிட்ட எடுத்து இதன் செய்தி, அதுதான் உங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு செய்தியும் தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 3800 தொடக்கப்பள்ளி, 4000 பள்ளிகள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. தொடக்கப்பள்ளி 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிகள்ல ஒரு ஆசிரியர். அப்ப என்ன கல்வி கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் 1ஆவதுக்கு அதே ஆசிரியர் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது ஒரே ஆசிரியர் தான். நம்ம என்னையா வெள்ளக்கார காலத்துல இருக்கிறோம், ஏஐ காலத்துல இருக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு 4000 தொடக்கப்பள்ளியில ஒரு ஆசிரியர், 1,00,000 வகுப்பறைகள்ல ஆசிரியர் கிடையாது, 1,00,000 வகுப்பறைகள்ல ஆசிரியரே கிடையாது. தான் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை. கடந்த 5 ஆண்டு காலத்துல இணை பேராசிரியர்கள் மொத்தம் போஸ்ட் 10,500, அல்ல 9,000 வேக்கன்ட். எவ்வளவு நியமனம்? ஒண்ணு கூட கிடையாது. எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வேலை கொடுங்க. டெட்டுன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4,00,000 பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க டெட்டுல. அது நடத்துங்கன்னு சொன்னா அதெல்லாம் இப்ப நடத்த மாட்டோம்.
தினம் போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், ஒவ்வொரு யாருக்கு எல்லாத்துக்கும் இவங்க வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை திட்டத்தை உங்களை கோரிக்கை நிறைவேற்றுவோம். எல்லாமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. கிடைச்சது பாரு, நாமம் போட்டார் ஸ்டாலின். அதனால இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தோக்கடிக்கிறதே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. இதில் நிறைய சிக்கல்கள். அதிமுக திமுகவுக்குமான போட்டி இந்த தேர்தல். இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதெல்லாம் நீங்க மைண்ட் எல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். களத்துல போங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க களத்துல, நீங்க எல்லாமே, நீங்க எல்லோரும், நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க எல்லாமே தலைவர்கள். என்ன பொறுத்தவரை நீங்க எல்லாமே தலைவர்கள். யூ ஆர் ஆல் born leaders. திறமையான தலைவர்கள் நீங்கள் எல்லோரும். நீங்க உங்க சுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ஒரு போராட்டம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இது அவசியமானது, தமிழ் சமூகத்திற்கு அவசியமானது இந்த மாற்றம். தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான மாற்றம் இது. இந்த தலைமுறைக்கு அவசியமான மாற்றம் இது. ஏன்னா இவங்க மறுபடியும், அதாவது வாய்ப்பே கிடையாது, மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பயம்தான் எனக்கு. தமிழ் சமுதாயத்தை ஒழிச்சுட்டாங்க, தலைமுறை ஒழிச்சுட்டாங்க, பெண்களை அழிச்சுட்டாங்க, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. விவசாயம்னா என்னன்னு விட தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம்னா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. நேத்து ஒரு கொள்கை வெளியிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் 2026 பசுமை ஆக்கல், தமிழ்நாடு பசுமை ஆக்கலாம். ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்டா என்னன்னு சொன்னா தெரியாது. நான் ஒரு இழிவால நான் பேசல, நான் உண்மையை நான் பேசுறேன். ஏதோ கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுல என்னன்னா, அது நகர்ப்புறத்துல மரங்கள்லாம் நட்டனா அந்த மரங்கள் நடத்துக்கு டெண்டர் போடணும். இப்ப இந்த 2 வாரத்துக்குள்ள அடிச்சு புடிச்சுன்னு பண்ணணும். சாகர நேரத்துலதான் சங்கரான்னு சொன்னானா. இன்னும் 2 வாரத்துல முடிய போதியா, அமைதியா போங்க, அவ்வளவுதான். இப்பதான் டெண்டர் போடுறானுங்க, இப்பதான் குவாரிக்கு அனுமதி கொடுக்குறான், இப்பதான் மணல் குவாரி அனுமதி கொடுக்குறான், இப்பதான் அந்த மேம்பாலம் கட்டுறானுங்க. 2000 கோடி கடனை வாங்கி, அதாவது இந்த நிதியாண்டுல இல்ல, அடுத்த நிதியாண்டுல இருந்து 2000 கோடி இந்த நிதியாண்டுக்கு கொண்டு வந்து அதுல டெண்டர் வர்றானுங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். எப்படியாவது கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்சுக்கிட்டு அதை எலெக்ஷன் நேரத்தில் காசு, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் எடுபட போறது இல்லை. அது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. உங்களை துரத்தி அடிக்கணும்னு மக்கள் தெளிவா ஆயிட்டாங்க. குறிப்பா பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் இருந்து அத்தனை உழைக்கின்ற வர்க்கமும் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதனால்தான் சொல்றேன், மாணவ செல்வங்கள் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அவர்களுடைய உரிமைகளுக்காக நம்ம என்ன தியாகம்னா செய்யலாம். நம்ம இங்க மேடையில் இருக்கின்றவர்களும் சரி, நீங்களும் சரி, மாணவ செல்வங்கள் நம்முடைய செல்வங்கள். அவர்கள் நல்ல கல்வி வரணும், நல்ல அடுத்த கட்டத்துக்கு கல்வி முடிச்ச உடனே, பள்ளி கல்வி முடிச்ச உடனே கல்லூரி கல்வி, நல்ல தரமான கல்வி வரணும். அந்த கல்லூரி கல்வி முடிச்ச உடனே நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கணும், நல்ல சூழல் உருவாக்கணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு, நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்காகத்தான் தமிழ்நாட்டில் நம்முடைய பாட்டாளி மாணவர் சங்கம் அமைப்பை தொடங்கி, இந்த மாணவர் சங்கம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கை உங்களிடம் நான் வைத்திருக்கின்றேன். அந்த வகையில இந்த பாட்டாளி
மாணவர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற அத்துணை செய்திகளும் நீங்கள் எல்லாம் உள்வாங்கியிருப்பீர்கள். தீர்மானங்கள் எல்லாம் மீண்டும் நீங்க படிங்க, படிச்சு இதெல்லாம் நீங்க பரப்புரை செய்ய வேண்டும். தேர்தல் நேரம் இது. தேர்தல் நேரத்தில் நமக்கு கிடைச்ச தொகுதிகள் மட்டும் இல்ல, நம் கூட்டணி கட்சிகள் கிடைச்ச தொகுதிகளிலும் நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் அங்கங்கே பணியாற்றி உங்களுடைய பங்களிப்பு எதுவும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். என்ன கூப்பிடல, எனக்கு செய்தி சொல்லல, இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. உங்க கூப்பிடுறாங்க கூப்பிடல, கூட்டணி கூப்பிடுறாங்க கூப்பிடல, செய்தி சொல்றாங்க சொல்லல, உங்களை எல்லாத்துக்கும் கடமை இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. எப்பா எதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, கூப்பிடுறாங்க கூப்பிடல. நான் களத்துல போவேன், மாற்றத்தை கொண்டு வருவேன், இளைஞர்களை சக்தியை நான் திசை திருப்புவேன், நம்ம கூட்டணிக்கு வாக்களிப்பு வைப்பேன் என்று நீங்கள் அத்துணை பேரும் நீங்கள் உணர்வு பூர்வமாக களத்திலே வேகமாக வீரமாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு நீங்கள் இறங்கி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உங்களால் தான் நடக்கும், உங்களால் தான் முடியும். அந்த ஆட்சி மாற்றம் வருவதற்கு மாணவர் செல்வங்கள் உங்களால் தான் முடியும் என்று சொல்லி சிறப்பாக நடத்துகின்ற இந்த பொதுக்குழு நடத்திய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.